பண்ணுவீங்க ஐயா? என் பொண்ணோட விதியில இவளுக்கு இப்படிதான் இருக்கணும்னு அந்த பிரம்மா எழுதி வச்சுட்டான் போல இருக்கு. அப்படி இருக்கும் போது நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஜமீன்தார் ஐயா? சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டா, இப்ப புருஷனையும் பறி கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் இந்த கிராமத்தையும். அப்படி எல்லாம் நடக்காதுமா. விதி நினைச்சாலும் பாருவோட தலையெழுத்த மாத்த முடியாது. பிஎஸ்டி காரங்க தான் பாருவோட அப்பா அம்மாவையும் பறிச்சாங்க. அதே பிஎஸ்டி காரங்க தான் அவ புருஷனையும் பறிச்சாங்க. சதிகாரன் பார்வை விட்டு அவங்க அப்பா அம்மா போன மாதிரியோ, அவ புருஷ அவளை விட்டு போன மாதிரியோ நான் அவளை விட்டு போக மாட்டேன். இங்க பாருங்க, நான் பிஎஸ்டி காரங்களை பழி வாங்கியே தீர்வேன். நம்மளதான் அவங்களுக்கு பிடிக்காது. சரி, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க? அப்படிப்பட்டவங்களே சும்மா விடலாமா? ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு பார்வதியை திருப்பி கூட்டிட்டு வாங்க. ஒண்ணு என்ன அர்ப்பணிக்கணும், இல்ல இந்த ஊரை அர்ப்பணிக்கணும். இந்த ஊர் ஆம்பளைங்க மான மரியாதையை இழக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. ஜமீன்தார் அம்மா, பார்வதி இவங்களுக்கு எப்படி பொண்ணும் அதே மாதிரி தான் நமக்கும். ஏதோ கவனக்குறைவால பார்வோட வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோம். இந்த வீர்பூர்ல இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை நான் இழக்க விட மாட்டேன். இன்னைக்கு எதுக்காக அந்த பிஎஸ்டி காரங்க ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க நான் அனுமதிச்சேன்னா, இதுவே அவங்க இந்த ஊருக்குள்ள வர்றது கடைசி தடவையா இருக்கும். இனிமே இந்த வீர்பூர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க பயப்படணும். இந்த அவமானம் வீர்பூரோட பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த வீர்பூர் கிராமத்துக்கே ஏற்பட்ட அவமானம். இந்த ஒரு தடவை நாம அவங்களை விட்டுட்டோம்னா ஒவ்வொரு முறையும் அப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு புரியுதுங்கய்யா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என் பொண்ணை பார்வதி அவளை நினைச்சாதான் அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. சரி, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் செய்யறேன். இங்க பாருங்க, நீங்களும் இந்த ஊரை விட்டு போற நிலைமை கூட வரலாம். நீங்க ஜெய்ப்பூருக்கு போக தயாரா இருங்க. அது வரைக்கும் என் வீட்லயே இருங்க. நான் எப்படியாவது முடிஞ்ச வர பார்வை அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு வர முயற்சி பண்றேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஜமீன்தார் ஐயா, ரொம்ப நன்றி. எழுந்திருங்க. ஜமீன்தார் ஐயா சொல்லிட்டாருல்ல, அவர் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவாரு. கூடிய சீக்கிரமே பார்வதி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. ஐயா, பார்வ மறுபடியும் வீர்பூருக்கு கூட்டிட்டு வர்றது சரியா? அதுவும் உயிரோட? பீமா, பாரு இப்போ ஒரு விஷச்செடியா வளர்ந்து நிக்கிறா. அவளை சரியான நேரத்துல வெட்டி விடலன்னு வெய்ய, விஷம் பரவிடும். நீ அவளோட கதையை முடிச்சிடு. சீக்கிரமா போய் ஒரு நல்ல ஆளை தேடு. நிச்சயமா பிஎஸ்டிக்குள்ள நமக்காக ஒரு கருப்பாடு வேலை செஞ்சே தீரும். சரிங்க. கமன் சார், கூப்பிட்டீங்களா? உள்ள இருக்கிற வாய்ஸ் அலாம ஆன் பண்ண. கடவுளே என்ன காப்பாத்து, 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 கடவுளே என்ன காப்பாத்து.
கடவுளே என்னை காப்பாத்து. கடவுளே என்னை காப்பாத்து. சார் நான் போய் கொண்டு போய் கூட. கடவுளே என்னை காப்பாத்து. 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 நம்மளோட ஒரே சாட்சி இவதான். இவ உயிரோட இருந்தாதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். அங்க தண்ணிக்கு ஏற்பாடு பண்ண, நான் அவளை விசாரிக்கிறேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். எங்க இருக்க? உனக்கு பக்கத்துல தான் இருக்க, வீர்பூர்ல. எப்படி டைமுக்கு வந்துட்டேன் பாத்தியா? நான் மட்டும் இந்த டயத்துக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், ருத்ராவோட மனசு வேற. ருத்ரா, ருத்ரா, என்னாச்சு? உட்காருங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்க, நான் இப்ப மருந்து போட்டுடுறேன். லாவண்யா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. லாவண்யா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியோ? உன்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. நீ நீ ஒரு தேல் மாதிரி, ஏதாவது பேச வந்தாலே கொத்திடுற. அப்படியே பழகி போயிடுச்சு. வேற என்ன செய்யறது? நீயே சொல்ல. சரிதான், இந்த தேளுக்கு மருந்து என்கிட்ட இருக்க. இந்தா. இவ்வளோ அடிபட்டிருக்கே, எப்படி நீ இங்க வந்த? வலி இருக்கும்போது கூட என்ன பார்க்கணும்னு தோணுச்சுல, வந்துட்டல. இனி நான் பாத்துக்கிறேன். அது போகட்டும், எதுக்காக நீ ஒரு கல்யாண பொண்ணை கைது பண்ணி வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பதில் சொல்லு, எதுக்கு கைது பண்ணி வச்சிருக்க? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கானா? லாவண்யா, இங்க பாரு, அழகா இருக்கிற பொண்ணு எல்லாரும் பாம்பு கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க பழி வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா போதும், நீ எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டாங்க. லாவண்யா, ஒன்னு சொல்லவா? நீ முன்னாடி எல்லாம் என்ன அடிக்கடி அழகா இருக்கன்னு சொல்லுவ. அப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப என்ன பார்க்கும் போதெல்லாம் கோவப்படுற. எங்க என்னை விட்டு போயிடுவியோன்னு பயமா இருக்கு.
ஒளரி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா?